ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாமை அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு சாமை அரிசி நான் எடுத்துகிட்ருக்கிறேன். இது கூட அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் தண்ணி சேர்த்து 4லேருந்து 5 டைம் நல்லா இதாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியில் நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 4 டைம் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் இதை ஊற விட்டுக்கோங்க. அரிசி நல்லா ஊறி வரட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கேரட், அப்புறமா ஒரு 4லேருந்து 5 பீன்ஸு, இது கூட கொஞ்சமாக சவுச்சவ் சேர்த்துட்ருக்குறேன். அப்புறமா கொஞ்சம் பீர்க்கங்காய், இது கூட கொஞ்சமாக முள்ளங்கி, அப்புறமா ஒரே ஒரு தக்காளி, ஒரு 10 மாதிரி சின்ன வெங்காயமும், அது கூட 4லேருந்து 5 பல் பூண்டும் சேர்த்துட்டு, இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், இது கூட நான் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துட்ருக்குறேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இவ்வளவும் சேர்த்துட்டு இதில் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர்றது வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 3 விசில் ஆனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்துட்டு இருந்த அரிசி, அப்புறமா பருப்பு, காய் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ ஒரு கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் இதில் தாளித்து ஊற்றணும். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு அந்த தாளிப்பையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடி பண்ண மல்லி இலை இதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான, அதே சமயம் ரொம்ப சத்தான சாமை அரிசியில் சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.